இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த 35 வயதான ரஹமத்துல்லா என்பவர் வாழ்ந்து வருகிறார். இவர் ஒரு பெயிண்டர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் தங்கி வேலை பார்த்து வந்துள்ளார். அதே பகுதியில் இருக்கக்கூடிய காலனி தைக்கும் கம்பெனியில் வேலை பார்த்து வந்த 24 வயதான சனாப் என்கின்ற பெண்ணை காதலித்து வந்திருக்கிறார். இவர்கள் 2 பேரும் கடந்த 2021ஆம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டனர். இவர்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 8 மாதங்களாக சனாப் தன்னுடைய கணவனை விட்டு பிரிந்து தன்னுடைய பெற்றோருடன் வசித்து வந்தார். இருந்தாலும் சில மாதங்களாக கணவன் மனைவி 2 பேரும் அவ்வப்போது சந்தித்து பேசி வந்தனர். ஆனால் கடந்த 10 நாட்களாக கணவரிடம் பேசாமல் சனாப் மறுத்து வந்தார். இதனால் சந்தேகமடைந்த ரஹமத்துல்லா மனைவிக்கு தெரியாமல் அவரை பின்தொடர ஆரம்பித்தார். அப்போது சனாப்புக்கு வேறு ஒரு நபருடன் கள்ளக்காதல் இருப்பது தெரிய வந்தது. அந்த வாலிபருடன் அவர் பைக்கில் நெருக்கமாக அமர்ந்து செல்வதை பார்த்து ரஹமத்துல்லா அதிர்ச்சியடைந்தார். இது பற்றி மனைவி வேலை பார்க்கும் கம்பெனிக்கு சென்று அவரிடம் தட்டி கேட்டார். மேலும் ரஹமத்துல்லா, நான் ஊருக்கு செல்கிறேன், நான் திரும்ப வருவதும் வராததும் உன்னுடைய கையில்தான் இருக்கிறது என்று மனைவியிடம் சொல்லியிருக்கிறார். அதற்கு சனாப், நீ இங்கே வரவேண்டாம், ஊரிலேயே தங்கிவிடு என்று கூறியுள்ளார். இதனால் கடும் ஆத்திரமடைந்த ரஹமத்துல்லா இடுப்பில் மறைத்து வைத்திருந்த இறைச்சி வெட்டும் கத்தியை எடுத்து மனைவி சனாப்பை நடு ரோட்டில் ஓட விரட்டி வெட்டி சாய்த்தார். இது பற்றி அங்கிருந்த பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் விரைந்து சென்று சனாப்பை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு சனாப் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய உடலில் 25 இடங்களில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டும் வருகிறது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ரஹமத்துல்லாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது அவரை சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற நம்பர்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.